கனடாவில் தமிழர்களே ஏமாற்றும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பலரும் கவலை தெரிவித்துள்ளனர். விசிட்டர் விசாவில் கனடாவுக்கு வந்தவர்களால் இவ்வாறான சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கனடாவில் நீண்டகாலமாக கொண்டாட்டங்களை வீடியோ எடுப்போர், மேக்கப் செய்வோர் உட்பட பல சுயதொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விசிட்டர் விசாவில் வந்தவர்கள் வேலைவாய்ப்பு இன்றி தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் மிகவும் குறைந்த தொகையில் இவ்வாறான தொழில்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமது வாழ்வாதார வேலைகளாக இதனை செய்து வந்த பல தமிழர்களின் வருமானம் குறைந்துள்ளதுடன் வீட்டுக்கான அடகு பணத்தை செலுத்த முடியாமல் தவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதேவேளை ஒன்டாரியோ பிங்கரிங் பகுதியில் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்றை மற்றொரு ஈழத்தமிழர் குழு ஒன்று ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை பெற்றுள்ளனர். வீடொன்றை புனரமைத்து தருவதாக $13,000 பெற்றுக்கொண்டுள்ள போது எந்தவொரு திருத்தப் பணியும் வீட்டில் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழர்கள் என்ற நம்பிக்கையில் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளாமல் பணத்தை கொடுத்தமையினால் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இவ்வாறான மோசடி சம்பவங்கள் கனடாவில் அதிகரித்து வரும் நிலையில் தமிழர்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது கவலையளிப்பதாக ஈழத்தமிழ் குடும்பம் கவலை வெளியிட்டுள்ளது. கணவன் மனைவி என மிகவும் சிரமப்பட்டு பணத்தை சேமித்து வீட்டினை புனரமைக்க முற்பட்ட வேளையில் இப்படி ஒரு பாவச் செயலை செய்துள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.